ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஆல். இப்போ நம்ம பிவிக்யூ சீரீஸில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய 2D டாபிக். 2D டாபிக் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் யூஸ்வலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அதை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இப்போ இதை ஷேப் வைஸ்ன்றது நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே நம்மளுக்கு ஸ்கொயர்ஸ் அந்த பேசிஸில். இப்போ ஸ்கொயர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்கொயருக்கு நம்ம 2D அப்படின்றப்ப நம்ம 2 டைமென்ஷன் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவோம். இப்போ 2 டைமென்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதோட ஏரியா இல்லை அப்படின்னா பரப்பு அப்படின்றது கேட்கறதுக்கு என்ன பண்ணி இருந்திருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைடை மல்டிபிள் பண்ணி இருந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லா சைடும் ஈக்குவலா இருந்திருக்குங்களா? அப்படின்ற பட்சத்துல அதோட 2 சைடு அப்படின்றப்ப நம்மளுக்கு A இன்டு A நம்மளுக்கு அதோட ஏரியா அதுக்கு உண்டான பரப்புக்கு உண்டான ஃபார்முலா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா A ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். இதுவே பெரிமீட்டர் சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல சுற்றி இருக்கக்கூடிய அளவுகளை நம்மளுக்கு கூட்டணும்னாலே நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கிடைக்குமா? அப்படின்ற பட்சத்துல 4 பக்க அளவுகள் A அளவுகள் இருக்கு அப்படின்னா ஸோ A பிளஸ் A மொத்தம் 4A அப்படின்ற பட்சத்துல 4A தான் அதற்குரிய சுற்றளவு அப்படின்றது இருக்கும். மூலை விட்டங்களை ஃபேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டயகனல்ன்றது A√2 அப்படின்னு சொல்லிட்டு டயகனல் இதுக்கு உண்டானதுன்றது வந்திருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நமக்கு பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா A பிளஸ் அதுக்கப்புறம் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டயகனல் ஸ்கொயர். அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு டயகனல் A√2 அப்படின்றது கிடைச்சிருக்கும். சரி, அதை ஃபேஸ் பண்ணி நம்ம டிஎன்பிஎஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதையில் சூழப்பட்டுள்ளதுன்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப ஒரு சதுர வடிவிலான பூங்கான்றது இருக்கு. அதுல ஒவ்வொரு பக்கமும் 2 அப்படின்ற பட்சத்துல ஒரு பாதைன்றது அமைக்கப்படுறாங்களாம், சூழப்பட்டு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அந்த பாதையின் பரப்பளவு அப்படின்றது சொல்றாங்க. இப்ப இந்த பாதை தான் நமக்கு இந்த சைடு அப்படின்ற பட்சத்துல அதோட பரப்பளவுன்றதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அளவுகளின் அடிப்படையில நம்மளுக்கு பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய அளவுகள் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருப்போம். எக்ஸ்ன்றது இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கமும் நம்மளுக்கு 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சைடுக்கு அளவுகள் அப்படின்றது நம்மளுக்கு மொத்தமா 4ன்றது இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்குங்களா? இந்த சைடு உங்களுக்கு ஃபேஸ் பண்ணின்றது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே இது உங்களுக்கு சைட்ல ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 இங்க 2ன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பக்கத்தின் அளவு எக்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வெளியே இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கங்கள் அப்படின்றது x+4ன்றது இருந்திருக்குங்களா? சரி, இப்ப இந்த பாதையின் பரப்பு அப்படின்றது பாக்குறச்சுல நமக்கு பாதையின் பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணி இருந்திருப்போம்? நம்மளுக்கு பெரிய சதுரத்தின் பரப்பு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பாதையின் பரப்பு அப்படின்றது கிடைச்சிருக்குமா? அந்த பாதையின் பரப்பை தானே இங்க கொடுத்திருக்காங்க. சரி, அப்படின்ற பட்சத்துல பெரிய பக்கத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? x+4ன்றது தானே சொல்லியிருக்காங்க. அதுதான் பக்கத்தின் அளவாக எடுத்துட்டு அதுக்கு நம்ம A ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு x+4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உள் சதுரம் அப்படின்ற பட்சத்துல இங்கே எக்ஸ்ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது x² அப்படின்றது தான் இருந்திருக்கும் அதுக்கு உண்டான பரப்பு. ஸோ இந்த 2 பாதையின் பரப்பு அப்படின்றது வித்தியாசம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 288ன்றது இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப A+B ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஃபார்முலால இருக்கா? அப்படின்றப்ப நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுக்கலாமா? ஸோ x² + y² அப்படின்றப்ப 16 + 2ab அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 8xன்றது வந்திருக்குங்களா? 8x மைனஸ் அந்த x². ஸோ x²க்கு x²ன்றது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு 8x அந்த 16 அந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு என்னவாக மாறும்? அதை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 உங்களுக்கு 7 2. சரி, இப்ப 8 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 24 உங்களுக்கு மீதி 3 அப்படின்ற பட்சத்துல 4 32. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு 34ன்றது வந்திருக்கும். இப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பூங்காவின் சுற்றளவு என்ன? இது
அதனின் பக்கம், அந்த பூங்காவின் பக்கம். எக்ஸ் தான் நம்ம பூங்காவின் பக்கத்தின் அளவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமா. அதனின் சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 4a அப்படின்றது தானே மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்ட்டு 4 அப்படின்றது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 34 இன்ட்டு 4 அப்படின்றப்ப 136 அப்படின்றதுதான் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், 2 சதுரங்களின் சுற்றளவுகள் முறையே அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 சதுரம்ன்றது இருக்கான். சதுரம் 1 மற்றும் சதுரம் 2. இவங்க ரெண்டுக்கும் சுற்றளவு அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4a வந்து 40 அப்படின்ற பட்சத்துல செகண்ட் ஒன்னுக்கு 4a இஸ் ஈக்குவல் டு 32ன்றது இருக்கு. சரி, இப்ப 4a நம்மளுக்கு 40 அப்படின்ற பட்சத்துல அந்த 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா பக்கத்தின் அளவுகள் அப்படின்றது கிடைச்சிருக்குமா. அப்படின்றப்ப இதுக்கு பக்கத்தின் அளவு 10ன்றது இருக்கும், இதுக்கு பக்கத்தின் அளவு 8ன்றது இருக்கும். அடுத்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 2 சதுரங்களின் பரப்புகளின் வித்தியாசத்திற்கு சமமான பரப்பளவு கொண்ட 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன. இப்ப 2 பரப்புகளின் 2 சதுரத்தோட பரப்புகளின் வித்தியாசம் வந்து 3வது ஒரு சதுரம்ன்றது இருக்கான், அதற்கு உண்டான பரப்புக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இந்த 2க்கும் உண்டான பரப்புன்றது பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிடுமா. சோ a² அப்படின்றப்ப உங்களுக்கு 100. அதுக்கப்புறம் இந்த செகண்டோட ஸ்கொயர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா a² உங்களுக்கு 64ன்றது வந்திருக்குமா. இப்ப இந்த 2 பரப்புகளோட வித்தியாசம்ன்றது வந்து 3வது சதுரத்துக்கு உண்டான பரப்பாக இருக்கும். சோ அப்படின்ற பட்சத்துல 2க்கும் வித்தியாசம் 36ங்களா, அது வந்து 3வது பரப்பா a3 ஸ்கொயர்ன்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ அதுல பக்கத்தின் அளவு 2 பக்கம் ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்கத்தின் அளவுகளாக கிடைச்சுமா. 3வது பக்கத்தின் அளவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6/36ன்றது வந்திருக்கும். இதுல சுற்றளவுன்றது தானே கேட்டிருக்காங்க, அந்த 3வது சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இன்ட்டு 4 அப்படின்றது மென்ஷன் பண்ணி இருப்போமா. 4a இன்ட்டு உங்களுக்கு 6 இன்ட்டு 4 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 24 அப்படின்றதான் ஆன்சரா வந்துடும். அடுத்து மாலாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அன்சோ ஆன் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ காகிதங்கள் உள்ளன. சோ இது பக்கத்தின் அடிப்படையில அதனின் அளவுகளை உங்களுக்கு எண்ணிக்கையில மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது 10லிருந்து உங்களுக்கு 10 டு உங்களுக்கு 24 வரைக்கும் இருக்கான். அன்சோ ஆன் 24 வரைக்கும் இருக்கும். சோ இந்த இடத்துல பக்கத்தின் அளவுகள் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இது பக்கத்தின் அளவுகளை நம்மளுக்கு என்னவா மென்ஷன் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு a² அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. சோ அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 10² பிளஸ் 11² பிளஸ் 12² அன்சோ ஆன் 24² வரைக்கும் இருக்குன்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா. இப்ப சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன எனில் இந்த வண்ண காகிதங்கள் கொண்ட எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்றது கேட்கிறாங்க. சோ இதுக்கு உண்டான பர்டிகுலரா இருக்கக்கூடிய பரப்பு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கக்கூடிய இது ஸ்கொயருக்கு உண்டானதுன்றது பர்டிகுலரான்றது ரிலேட் பண்றாங்களா. அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இது ஸ்கொயருக்கு உண்டான அந்த நம்பர்ஸ்க்கு உண்டான உங்களுக்கு கூட்டுத்தொகை அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைட் பை 6ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வர்க்கங்களோட நம்மளுக்கு கூட்டுத்தொகை அப்படின்றதா இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே 10 வரைக்கும் இருக்கா. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இதை என்னவா ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா, நம்ம 1² இருந்து பிளஸ் 2² பிளஸ் 2² பிளஸ் அன்சோ ஆன் 24² வரையும் இருக்கக்கூடிய பரப்புல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு 1² பிளஸ் 2² பிளஸ் அன்சோ ஆன் உங்களுக்கு 9² நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பர்டிகுலரா 10லிருந்து 24 வரையும் ஸ்கொயர் இருக்கக்கூடிய எண்களின் கூட்டுத்தொகை அப்படின்றது கிடைச்சிருக்கோங்களா. சோ அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். n வந்து இதுல எண்ணிக்கைன்றது என்ன 24ன்றது இருக்கா, n பிளஸ் 1ன்ற பட்சத்துல நம்மளுக்கு 25ங்களா. சரி, சோ அதுக்கப்புறம் 2n அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 48 பிளஸ் 1 நம்மளுக்கு 49 டிவைட் பை 6ன்றது இருக்கும். மைனஸ், சரி மைனஸ் வந்து இதுல எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு என்னன்றது 9ன்றது இருக்கா, n பிளஸ் 1 10 இன்ட்டு நம்மளுக்கு 2n அப்படின்ற பட்சத்துல 18 பிளஸ் உங்களுக்கு 1 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 19ன்றது வந்திருக்குமா டிவைட் பை 6. சரி, இதை 6ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 4 டைம்ஸ்ன்றது இருக்கும். 4 இன்ட்டு உங்களுக்கு 25 அப்படின்றது உங்களுக்கு 100ன்றது வந்திருக்குங்களா. 100 இன்ட்டு உங்களுக்கு 49 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு
4900 அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ்ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் இது 5ஆல கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 2ஆல கேன்சல் பண்ணும்போது இது 5 அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 15 into 19 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 2 நம்பர்ஸ் பெர்ஃபெக்டா உங்களுக்கு இது மல்டிபிள் பண்றதுக்கு இந்த ஷார்ட் கட்ன்றது யூஸ் பண்ணுங்க. இது 2 டிஜிட் நம்பர், எந்த டிஜிட் நம்பரா இருந்தாலும் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணக்கூடியதுன்றது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் வந்து மேல இருந்து கீழே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 45ன்றது 5 into 9 ஆகுது, 45ன்றது வந்திருக்கும். நம்மளுக்கு ரிமைனிங் 5ன்றது போட்டுட்டு மீதி இருக்குல்ல அந்த 4ன்றதை இங்க மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த சிம்பிளுக்கு வரணும். இந்த சிம்பிள் வந்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணணும். 1 into 9 9ன்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிபிள்ல இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ன்றது வந்திருக்கும். சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 14 plus 18ன்றது வந்திருக்கும். 18 வருது அப்படின்ற பட்சத்துல 8 மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு ரிமைனிங் 1 அதை வச்சிருங்க. வச்சுட்டு அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுங்க. இந்த சிம்பிளுக்கு வரணும். இந்த சிம்பிளுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1ன்றது மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1ன்றதா வந்திருக்கும். ஸோ 285 அப்படின்றது வந்திருக்கும். சரி, 285. அதுக்கப்புறம் கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8. ஸோ இது வந்து 9, உங்களுக்கு இது 10ன்றது வந்திருக்குங்களா? ஸோ 5, உங்களுக்கு இது 1, ஸோ 6, 4615 அப்படின்றது வந்திருக்குமா? இப்ப இது வந்து பர்டிகுலரா எனி 2 டிஜிட் நம்பரை உங்களுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு அந்த சிம்பிள் வைஸ்ன்றது ஆர்டரா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எனி 2 டிஜிட் நம்பரை உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி சிங்கிள் லைன்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுவே வந்து 3 டிஜிட் நம்பரா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த நம்பரா இருக்கட்டும், எந்த ஒரு 3 டிஜிட் நம்பரா இருக்கட்டும், இப்ப XYZன்றது எடுத்துக்கங்க. இங்க ABC அப்படின்ற ஒரு 3 டிஜிட் நம்பர், 2-3 டிஜிட் நம்பரை நீங்க மல்டிபிள் பண்றதுக்கு அதே சிம்பிள் ஆர்டர் வைஸ் எப்படி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கிராஸ்ல இந்த 2 கிராஸ்ன்றது மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிட்டு அடுத்து இந்த சிம்பிள்ன்றது மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த கார்னரையும் மல்டிபிள் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்ன்றது மல்டிபிள் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டு அந்த 1 டிஜிட்டை நீங்க மென்ஷன் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எகைன் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர்ல இந்த சேம் நம்பரை உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணிட்டு நீங்க மென்ஷன் பண்ணிட்டாலே உங்களுக்கு சிங்கிள் லைன்ல அதுக்கு உண்டான ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து அதே இது சேம் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் 14 squares whose sides are the 11 cm, 12 cm and 24 cm. ஸோ இதுவும் அதன் அடிப்படையில 1 ஸ்கொயர்ல இருந்து and so on நம்மளுக்கு 24 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோமா? அதுல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுக்கு 10 ஸ்கொயர் வரையும் இருக்கக்கூடியதுன்றது கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குண்டான பர்டிகுலர் பரப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 24 into n+1 அப்படின்ற பட்சத்துல 25 into அதுக்கு அடுத்து அகைன் 48 49 divided by 6 அதுக்கு அடுத்து மைனஸ் இது 10 வரைக்குமா? சரி, 10 வரைக்கும் அப்படின்ற பட்சத்துல 10 into 11 into 21 divided by 6. ஸோ அப்படின்ற பட்சத்துல இது 5 அப்படின்ற பட்சத்துல 2ஆல கேன்சல் பண்ணும்போது இது 3 டைம்ஸ்ன்றது வந்திருக்கும். இது 5 டைம்ஸ்ன்றது வந்திருக்கும். இது 3ஆல கேன்சல் பண்ணும்போது 7 into 35 உங்களுக்கு சரி ஓகே 350. இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 7 into 5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 35ன்றது வந்திருக்கும். 35 into 11 அப்படின்றப்ப நான் இதை 10+1ன்றது பிரிச்சு மல்டிபிள் பண்ணிட்டு உங்களுக்கு 35 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு 350ன்றது வந்திருக்கும். ரிமைனிங் 1 டைம் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 35ன்றது வந்திருக்கும். வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 385ன்றது இது நியரஸ்டா இருக்கக்கூடிய அந்த 10 டிஜிட் நம்பர்ஸ்க்கு இதெல்லாம் சூட் ஆகும். ஸோ இது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. அது மைண்ட் கால்குலேஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணும். சரி, இது 4 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 4900ன்றது வந்திருக்குங்களா? சரி, 385 5 1 அதுக்கப்புறம் 4515 சிம்பிள் தான்.
இதை பேஸ் பண்ணியே ஒரு கான்செப்சுவல் வைஸ் கொஸ்டின்றது கேட்குறாங்க அப்படின்னா இதுல என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுர பலகையில் எத்தனை சதுரங்கள் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு செஸ் போர்டுன்றது பாத்தீங்க அப்படின்னா 8x8ன்றது இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்க அதை 64ன்றத நம்ம மென்ஷன் பண்ணிடக்கூடாது. இப்ப அதுக்கு என்ன பர்டிகுலரா மீனிங் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்குன்ற பட்சத்துல அதை 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இப்ப இதுல எத்தனை ஸ்கொயர்ன்றது இருக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஸோ 4 இருக்கு. அது தவிர்த்து இந்த பெரிய சதுரம்ன்றது இருக்கா அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் 2 அலகுகள்ன்றது இருக்கா இந்த அலகுகள் அப்படின்றது. ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 1 பிளஸ் 4 நம்மளுக்கு மொத்த சதுரங்கள் 5. ஓகேங்களா? இதே தான் நம்மளுக்கு செஸ் போர்ட்லயும் 8x8ல இருக்கக்கூடிய அளவுகள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் அண்ட் சோ ஆன் நம்மளுக்கு 8 ஸ்கொயர் தானே 8x8ன்றது தானே இது 2x2 அப்படின்ற பட்சத்துல 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். 8x8ன்ற பட்சத்துல நம்மளுக்கு 1 ஸ்கொயர் 2 அண்ட் சோ ஆன் 8 ஸ்கொயர்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். இதை யூஸ்வலா நீங்க அதாவது ஸ்கொயரை பண்ணி அப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n plus 1 divided by 6ன்றது மென்ஷன் பண்ணிட்டாலும் ஓகே தான். 8 இன்ட்டு 9 ஸோ இன்ட்டு 16 அப்படின்ற பட்சத்தில் 17 divided by 6 சரிங்களா? சரி அப்படின்ற பட்சத்தில் இது 3ஆல கேன்சல் பண்ணும்போது இது 2 டைம்ஸ் இது 3 உங்களுக்கு இதை 2ஆல கேன்சல் பண்ணும்போது 4 இன்ட்டு 12 உங்களுக்கு 4 இன்ட்டு 3 உங்களுக்கு 12ன்றது வந்திருக்கும். 12 அப்படின்ற பட்சத்தில் நான் 12 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதை நான் 10+2ன்றது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு 17ஆல மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 170ன்றது வந்திருக்குமா? அதுக்கப்புறம் 17 இன்ட்டு 2 நம்மளுக்கு 34ன்றது வந்திருக்கும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 204ன்றது வந்திருக்குங்களா? இது உங்களுக்காக எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கேனே தவிர்த்து மற்றபடி இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சதுரத்தின் அடிப்படையில நம்மளுக்கு ஸ்கொயர்ஸை பேஸ் பண்ணின்றது 3 கொஸ்டின்றது பார்த்தாச்சு. இதை 4வது கொஸ்டினா கன்சிடர் பண்ணி இதுக்குண்டான ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பர்டிகுலரா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்த கொஸ்டின், சதுரத்தின் பரப்பளவானது வட்டத்தின் பரப்பளவுக்கு சமம்ன்றது சொல்லிட்டாங்க. இப்ப சதுரத்தின் பரப்பு அப்படின்றது நம்மளுக்கு a ஸ்கொயருங்களா? வட்டத்தின் பரப்பு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போமா? சரி, இப்ப வட்டத்தின் ஆரம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் எனில் சதுரத்தின் தோராய அளவு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. சரி, இப்ப ஆரத்தின் அடிப்படையில அதனின் பரப்பு அப்படின்றது இப்ப பைக்கு 22/7 மென்ஷன் பண்ணி இருப்போமா? இன்ட்டு நம்மளுக்கு ஆர் அப்படின்றப்ப நம்மளுக்கு 14 இன்ட்டு 14 மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்ப 7ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ்ன்றது இருக்கும். 44 இன்ட்டு அங்களுக்கு 14 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 616 வந்திருக்கும். சரிங்களா? இப்ப 616 அப்படின்றது நம்மளுக்கு சதுரத்தின் இது வட்டத்துக்கு உண்டான தோராய மதிப்பு அப்படின்றதுதான். பரப்பளவுக்கு உண்டான அடிப்படையில் நம்மளுக்கு தோராய மதிப்பு தான். பைக்கு நம்ம வேல்யூ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா நம்மளுக்கு வேரி ஆகும். ஏன் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 31 பை அப்படின்ற வேல்யூ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 3.14 அண்ட் சோ ஆன் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நம்பர்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். ஆனா நம்மளுக்கு 22/7 அப்படின்றது எடுக்கிறது நம்மளுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூன்றது அதுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த தோராய மதிப்பு தான் இருந்திருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு சதுரத்தின் பரப்பு தோராய மதிப்புன்றது தானே கேட்டிருக்காங்க. சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 24ஓட ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 576 அப்படின்றது வந்திருக்குங்களா? 576 அப்படின்றது வந்திருக்கும். இதுவே 25ஓட ஸ்கொயர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 625ன்றது வந்திருக்கும். சோ இதுக்கு இன்பிட்வீன்லா தானே இருக்கு. சோ இதுக்கு பர்டிகுலரா இருக்க ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்றது இதனின் அளவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 24.5
82 அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல தோராய மதிப்பா நம்ம 25ன்றது எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தோராய மதிப்பு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அந்த தோராய மதிப்பு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்றது இருந்திருக்கும். சரிங்களா? அது சதுரத்தின் பரப்பு. அடுத்த கொஸ்டின், ஏ அலகுகள் பக்கம் உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப ஏளவு பக்கம் உள்ள நம்மளுக்கு ஒரு சதுரம்ன்றது இருக்கான், அது ஏளவு அடிப்பக்கம் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயரா, அதுக்கப்புறம் முக்கோணம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு முக்கோணத்துக்கு நம்மளுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்றதான யூஸ் பண்ணியிருப்போம். இப்ப பேஸ்ன்றது நம்மளுக்கு பி வந்து பேஸ் வந்து நம்மளுக்கு ஏ அப்படின்ற அலகுகள்ல தானே சமமா இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ஏன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாங்களா? சோ இன்ட்டு ஹெச் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஏக்கு ஏன்றது கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஏன்றது மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன டிமாண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எனில் அம்முக்கோணத்தின் குத்துயரம் என்ன அப்படின்றது. சோ இந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய ஹைட்ன்றது தானே கேட்டிருக்காங்க. சோ ஹைட் கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், சோ கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2a. சோ பக்கத்தை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல 2aன்றது கூட மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல பக்கத்தின் 2 மடங்காக இருக்கும்ன்றது கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து, இப்ப ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் அது எவ்வளவு பரப்பளவினை கொண்டிருக்கு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 1024 தான் நம்மளுக்கு பரப்பளவு நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தின் பக்க நீளங்கள் எவ்வளவு அப்படின்றது. சோ இது பக்கத்தின் பரப்பு அப்படின்றது நம்மளுக்கு ஏ ஸ்கொயருங்களா, ஏ ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 1024 அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்ப ஏ அந்த பக்கத்தின் அளவு தானே கேட்கிறாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிருமா? இப்ப ஸ்கொயர் ரூட் அப்படின்றது பாக்குறதுல நம்மளுக்கு 1 to 50 வரைக்குமே வந்து நம்ம மெமரைஸ் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நான் 1 to 25 வரைக்கும் கிளாஸஸ்ல நம்மளுக்கு மெமரி பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல லாஜிக்கல்ல டிஃபரன்ஸ் பேசிஸ்ல நம்ம எடுக்கிறதும் கூட சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துலயும் உங்களுக்கு இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ன்றது பாருங்க. இப்ப 2 டிஜிட் அப்படின்றப்ப நம்மளுக்கு எதை ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்றது வரும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஸ்கொயர் பண்ணா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 4ன்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ன்றத ஸ்கொயர் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட்ன்றது 4ன்றது வந்திருக்கும். சரி, அப்படின்ற பட்சத்துல இந்த 2ன்றது கேன்சல் பண்ணிடுமா? ரிமைனிங் நம்மளுக்கு 10ன்றது இருக்கு. 10க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 அப்படின்றது இருக்கும். 9 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3ன்றது இருக்குங்களா? அதுக்கப்புறம் அப்படின்றப்ப நம்மளுக்கு 2ஐயும் மென்ஷன் பண்ணிருங்க. சரி, அதுக்கப்புறம் இப்ப இது 32வா இல்ல 38ஆ அப்படின்றது இப்ப இந்த 2 ஸ்கொயர்ஸ்குள்ளதான் இருந்திருக்கும். அந்த ஸ்கொயர்ல எது பர்டிகுலர் அப்படின்றது தெரியணும். அப்படின்ற பட்சத்துல பர்டிகுலரா நம்மளுக்கு 35க்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட்ன்றது இருக்கு. 35 ஸ்கொயருக்கு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணிருப்போங்களா? ஸ்கொயர் பண்ணி மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25ன்றது, ஏன்னா 5ஐ எப்பயுமே நீங்க ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 25 அப்படின்றது தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ன்றது இருக்கா? 3 இருக்குல்ல, அதுக்கு அடுத்த நம்பர்ன்றது மல்டிபிள் பண்ணிருங்க. 3க்கு அடுத்த நம்பர் நம்மளுக்கு 4 அப்படின்றது இருக்கும். 3 into உங்களுக்கு 4 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 12 அப்படின்றது இருக்குமா? இதுதான் 35ஓட நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்ற பட்சத்துல 35ஓட ஸ்கொயர் நம்பர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1225ன்றது இருக்கு. 1225 அப்படின்ற பட்சத்துல இப்ப வேல்யூ 35 நம்மளுக்கு கொடுத்திருக்க வேல்யூன்றது அதிகமா போயிருக்கா? அப்படின்றப்ப அது அதை விட கம்மியா தானே இருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல பெர்ஃபெக்டா நம்மளுக்கு 32 அப்படின்றது தானே இருந்திருக்கும். சோ அதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். சோ ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கிறோம், அதுக்கு பெரிய பிரச்சனைன்றது இருக்காது. சரி, ஈஸியானதுதான். நம்மளுக்கு ஸ்கொயர் சர்ஃபேஸ் பண்ணியே வந்து ஒரு சில கொஸ்டின்றது கேட்பாங்க. இப்ப ஸ்கொயர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அதோட பக்கத்தின் அளவுகள் அது வந்து யூஸ்வலா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயரோட ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா ஸ்கொயருக்கு உண்டான ஒரு பக்கம்ன்றது இருக்கு. அந்த பக்கத்தை நான் ஒரு மைய அச்சாக வச்சு நான் சொல்லட்டுறேனே அப்படின்னா அது என்ன விதமான வடிவத்தினை கொடுத்திருக்கும் அப்படின்றது இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஸ்கொயரை நம்ம சுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு இது வரும்? ஒரு கோளக வடிவம் அப்படின்றது ஸ்பேர் ஷேப் அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா?
ஸோ அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இமேஜினேஷன்ல நம்மளுக்கு யோசிச்சு ஆன்சர் பண்றதுக்கும் நம்மளுக்கு ரெடியா இருந்திருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த ஷேப்ன்றது போயிடும். அடுத்து செவ்வகம் ரெக்டாங்குலர்ன்றது சொல்றாங்க. ரெக்டாங்குலர் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பரப்புக்கு உண்டான ஃபார்முலான்றது 2 சைட்ஸா நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனின் அலகுகள் அதோட பரப்பு அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? சோ இதுல லென்த்தும் நம்மளுக்கு பிரெத்துன்றது இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து தான் அதன் கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு செவ்வக வடிவத்திற்கு உண்டான பரப்புக்கு உண்டான ஃபார்முலா. சரிங்களா? அப்படின்ற பட்சத்துல L இன்ட்டு பி தான் நம்மளுக்கு பரப்பு. நம்மளுக்கு சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 1L 2L பிளஸ் 2B சுற்றிலுக்க அளவுகளை நம்ம கூட்டி இருப்போமா? சோ 2L பிளஸ் 2B அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 2 காமனா எடுத்துட்டு 2 இன்ட்டு L பிளஸ் B அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ மூளை விட்டம் அதனின் அடிப்படையில நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு டயகனல் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எதிர்பக்கம் ஸ்கொயர் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அப்படின்றது தானே இருக்கும். ஸோ அதுதான் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில கொஸ்டின் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 15 மீட்டர் அப்புறம் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 15 மீட்டர் பிளஸ் 17 சென்டிமீட்டர் நீளத்தோட அளவு 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் அதுக்கப்புறம் அகலம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க. கொண்ட ஒரு அறையின் களத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்றது என்னன்றது கேட்கிறாங்க. இப்ப பர்டிகுலரா நம்மளுக்கு தேவையான அளவுகளின் அடிப்படையில நம்மளுக்கு மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்றது ரெண்டும் மிக்சடா கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணி அதாவது மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். சோ 100 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு 1 மீட்டரா. சோ அப்படின்ற பட்சத்துல மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு நம்மளுக்கு 100 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லென்த் வந்து நம்மளுக்கு 1517. ஏன்னா 100 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா அது எல்லாமே சென்டிமீட்டரா மாதிரி இருக்கும். 1517ன்றது சென்டிமீட்டர் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பிரெத் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 100 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றும் போது 900 சென்டிமீட்டர்ன்றது வந்திருக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் 2 அப்படின்ற பட்சத்துல 902 சென்டிமீட்டர்ன்றது வந்திருக்குங்களா? சரி, அப்படின்ற பட்சத்துல இதுல தேவையான குறைந்தபட்ச சதுர ஓடுகள் அப்படின்றது. சோ இப்ப செவ்வகத்துல இருந்து சதுரம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அனைத்தும் ஒரே அளவினை கொண்டதாக இருக்கும். அப்படின்றப்ப இதுக்கு காமன் டிஃபரன்ஸ்ன்றது எடுங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல இதுக்கு HCF அப்படின்றதுதான் நமக்கு அதுக்குண்டான அளவுகள் அப்படின்றது இருக்கும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்குண்டான HCF பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இதுக்குண்டான HCF ஆவுமே இருந்திருக்கும். இப்ப இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 615. நான் கழிக்கதான் செஞ்சிருக்கேன், வேற எதுவும் பண்ணல. இப்ப 615ன்றது உங்களுக்கு அது காமன் டிஃபரன்ஸ்ன்றது ட்ரை பண்ணுங்க. HCF அப்படின்றது ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்ன அப்படின்றது காரணிப்படுத்தல் முறைன்றது ட்ரை பண்ணியிருப்போங்களா? அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது 5ஆல் டிவைட் பண்ணும் போதுன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு 5 உங்களுக்கு மீதி 1ன்ற பட்சத்துல 5 10 உங்களுக்கு 3 15. சரி, இதை 3ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 12 இது 1ன்றது வந்திருக்கும். இதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ்ன்றது ஏன்னா 41 அப்படின்றது வந்து நம்மளுக்கு பிரைம் நம்பர். ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த 41 தான் நம்மளுக்கு இந்த 2 நம்பருக்கும் இருக்கக்கூடிய HCF. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. டிஃபரன்ஸ் எடுத்து ஃபேக்டரைஸ் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறதா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதனின் காரணியாக இருக்கும். ஸோ HCF ஆக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல HCF வந்து அந்த சதுரத்தின் பக்கங்களாக கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா சதுர வடிவில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அது காமனா ஒரே ஸ்கொயர் ஷேப்ல தானே இருந்திருக்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு உண்டான பர்டிகுலர் நம்மளுக்கு பக்கத்தின் அளவாக இருக்கும். ஸோ இப்ப எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பெரிய பக்கத்தின் பரப்பு டிவைடட் பை சிறிய பக்கத்தின் பரப்பை நம்ம வகுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டானன்றது ஆன்சர்ன்றது எண்ணிக்கை எவ்வளவுன்றது கிடைச்சிருக்கோங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல பெரிய பக்கங்கள் அப்படின்றது இது லென்த் வந்து நம்மளுக்கு 1517 டிவைடட் பை உங்களுக்கு இன்ட்டு அதுக்கப்புறம் லென்த் பிரெத் அப்படின்ற பட்சத்துல 902 அதுக்கப்புறம் டிவைட் பை நம்மளுக்கு சதுரத்தோட பக்கத்தின் அளவு 41ன்றது மென்ஷன் பண்ணிட்டோம். அதோட பரப்பு அப்படின்ற பட்சத்துல 41 இன்ட்டு 41ன்றது வந்திருக்குங்களா? சரி,
அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரிமைனிங் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 4 டைம்ஸ் ரிமைனிங் இது இருக்கு அப்படின்ற பட்சத்துல 3 டைம்ஸா உங்களுக்கு 120 அப்படின்றது ரிமைனிங் உங்களுக்கு 7 டைம்ஸ்ன்றது வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 37 லாஸ்ட் யூனிட் டிஜிட்ன்றது பாத்துருங்க. இது ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்றது பாக்குறதுக்கு இப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட் 41 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 7 அப்படின்றது வரணும். 7 வர்றதுக்கு நம்மளுக்கு 7ஆல மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு 7ன்றது வந்திருக்குங்களா? 7 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது 28. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 1ன்றது வரணும். 1ன்றது வர்றதுக்கு நம்மளுக்கு 3ஆல மல்டிபிள் பண்ணியிருந்தாதான் நம்மளுக்கு செகண்ட் யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 1ன்றதே வந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 1 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 11. அதுக்கப்புறம் 12ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போங்களா? சரி, 11 அப்படின்ற பட்சத்துல 5 1517. ஸோ இது 37 டைம்ஸ்ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் இது 4ன்ற பட்சத்துல உங்களுக்கு 4 டைம்ஸா உங்களுக்கு 84 அப்படின்றது 2 டைம்ஸா உங்களுக்கு 82 அப்படின்றது வந்திருக்கும். ரிமைனிங் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ன்றது இருந்திருக்குங்களா? ரிமைனிங் உங்களுக்கு 2 அப்படின்ற பட்சத்துல அதுவுமே 82. சரி, ஓகேங்களா? சரி, இப்ப இதை எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இது நியரஸ்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 22 20 பிளஸ் 2ன்றது மல்டிபிள் பண்ணிக்கலாமா? சோ பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டு இன்ட்டு 37 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 இன்ட்டு 2 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 74. அதுக்கப்புறம் ரிமைனிங் அந்த 0ன்றது உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா? அதுக்கப்புறம் ரிமைனிங் உங்களுக்கு 2ஆல 74ன்றது தான் வந்திருக்குமா? அதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 804ன்றது வந்திருக்குங்களா? இது வந்து யூஸ்வலா பிராக்டிஸ்க்காக தான் இதை மென்ஷன் பண்றேனே தவிர்த்து மற்றபடி நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது டக்குன்றது ஃபாஸ்டான்றது ஒர்க் அவுட் பண்ணிடணும். சரிங்களா? 814 அப்படின்றது வந்துடும். அடுத்து செவ்வகத்தின் மூலைவிட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளதுன்றது சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு செவ்வகம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனின் குறுகிய பக்கம் அதனின் அகலமாக இருந்திருக்குமா? சோ நீளம் வந்து பெரிய அளவு, அதனின் குறுகிய அளவு அப்படின்றது வந்து நம்மளுக்கு அகலமாக இருக்கு. சோ அகலம் நான் எக்ஸ் அப்படின்னா அதன் மூலை விட்டம் எனக்கு எக்ஸ் இன்ட்டு 3 3 மடங்குன்றது தானே சொல்லியிருக்காங்க. 3 அளவுகள் அப்படின்றது சொல்லாம 3 மடங்குன்றது தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 3xன்றது இருக்கும். சரிங்களா? சரி, அந்த நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன? சரி, செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்? நம்மளுக்கு கர்ணம் ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 3x அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ன்றது இருந்திருக்குங்களா? சரி, அப்படின்ற பட்சத்துல இது பி ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு பர்டிகுலரா எக்ஸ் ஸ்கொயர்ன்றதா இருந்திருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது 9x ஸ்கொயர். சோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் அப்படின்றது வந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 8x ஸ்கொயர் தான் நம்மளுக்கு எல் ஸ்கொயர்ன்றது. சோ 2 சைடுன்றது நீங்க ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா நான் இதை 4 இன்ட்டு 8 4 இன்ட்டு 2 அப்படின்றது நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் வெளியில எடுக்கணும்ல. சோ அப்படின்ற பட்சத்துல இதுல காமனா 2ன்றது வெளியில எடுத்துக்கலாங்களா? சோ எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வெளியில எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம எக்ஸா வெளியில எடுத்துடலாம். அதுக்கு 4க்கு பதிலாக நம்ம காமனா 2ன்றதை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் அந்த 2ன்றது இருந்திருக்குங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்றது இருக்கும். இதுதான் நம்மளுக்கு லென்த். சரிங்களா? பிரெத் அதோட அகலம்ன்றது நம்ம எக்ஸ்ன்றது தானே வச்சிருக்கோம். சோ நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் அப்படின்றது கேட்கறாங்க. சோ டிவைட் பை பிரெத் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ன்றது தானே இருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல எக்ஸ் காமன் டேமா நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு விகிதத்தின் அடிப்பில் 2√2 டிவைட் பை 1ன்றது தானே இருந்திருக்கும். சோ அது 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களா? அவ்வளவுதான், சிம்பிளானதுதான். அடுத்து செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய ஒரு சதுரமாக 50 சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய ஒரு சதுரமாக மாறுகிறது அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு செவ்வகத்தோட 10% நான் எடுத்துட்டேன்னா எனக்கு அது ஒரு 50 சென்டிமீட்டர் கொண்ட உங்களுக்கு பக்க அளவாக மாறுது அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னா அதனை போன்று 9 செவ்வகங்கள் மற்றும் அதனை போன்று
4 சதுரங்களின் மொத்த பரப்பு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. இப்ப செவ்வகத்துக்கு உண்டான பரப்பு அப்படின்றது 9 இன்ட்டு எங்களுக்கு செவ்வகத்தின் பரப்பு L இன்ட்டு பி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். அது அதனை விட நம்மளுக்கு 9 செவ்வகங்கள் அப்படின்றப்ப 9 இன்ட்டு L இன்ட்டு பி அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுவும் பிளஸ் நம்மளுக்கு 4 சதுரங்கள் 4 இன்ட்டு ஒரு சதுரத்துக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். 4 சதுரங்களுக்கு 4a ஸ்கொயர்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போங்களா? சரி, அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இது பக்கத்தின் அளவுகள் அப்படின்றது நம்மளுக்கு அகலம்ன்றது ஒரே ஈக்குவலா தான் இருக்கும். ஏன் அப்படின்ற பட்சத்துல இதே பக்கங்கள் தான் நம்மளுக்கு இதுவுமாவுமே இருந்திருக்கும். சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இதுவுமே உங்களுக்கு 50 அப்படின்றது இருக்குங்களா? சரி, இப்ப நம்மளுக்கு பாக்ஸ் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போமா? சோ இதுல இருந்து 10% தானே கம்மி. அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 50 தான் நம்மளுக்கு 100 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அதுல 90ன்றது எவ்வளவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான பர்டிகுலர் அப்படின்றது ஆன்சர்ன்றது கிடைச்சிரும். சரி சார், 10 அளவுகள்ன்றது தானே குறைச்சிருக்காங்க. அப்படின்றப்ப 50 அப்படின்றது அந்த அளவுகளின் நம்மளுக்கு 90% சொல்லியிருக்காங்க. அதுல 100% எவ்வளவு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீளத்தின் அளவுகள் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ 0க்கு 0ன்றது கேன்சல் பண்ணிருங்க. ரிமைனிங் நம்மளுக்கு 500/9ன்றது வந்திருக்கும். 500/9. ஏன் 9 அப்படின்றது வச்சிருக்கேன்? அந்த இடத்துல 9 அப்படின்றது நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு நம்மளுக்கு அளவுகளின் அடிப்படையிலன்றது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு நீளத்தின் அளவுகளை 500/9 அப்படின்றதே எடுத்துக்கலாங்களா? சரி, அப்படின்றப்ப 9 இன்ட்டு நம்மளுக்கு லென்த் நம்மளுக்கு 500/9 இன்ட்டு பிரெத் நம்மளுக்கு 50ன்றது தானே இருக்கு பிளஸ். அதுக்கப்புறம் 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 50 ஸ்கொயர் அப்படின்றது உங்களுக்கு 2500ன்றது வந்திருக்குங்களா? சரி, 9க்கு 9ன்றது கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 இன்ட்டு 5 உங்களுக்கு 25. ரிமைனிங் 3 0ன்றது இருக்கா? பிளஸ் அதுக்கப்புறம் 4 இன்ட்டு 25 அப்படின்ற பட்சத்துல 100. அதுக்கப்புறம் 00ன்றதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 பிளஸ் 10,000 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 35,000ன்றது இருக்கா? அவ்வளவுதான், சிம்பிளானதுதான். அடுத்து 13வது கொஸ்டின். ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவுன்றது பாத்தீங்க அப்படின்னா 15 மீட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க. மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம்ன்றது 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. இப்ப செவ்வகம்ன்றது இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனின் ஒரு பக்கம் அப்படின்றது 15ன்றது சொல்லிட்டாங்க. மூலை விட்டம் 17. இப்ப அதன் அடிப்படையில நிலத்தின் பரப்பளவு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்ப அதன் அடிப்படையில நம்மளுக்கு பாக்குறச்ச இப்ப இதுல என்ன பண்ணியிருப்போம்? நீளத்தின் அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் நம்மளுக்கு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீளம் அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? சரி, இப்ப கர்ணம் ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல 17 ஸ்கொயர் நம்மளுக்கு 289ன்றது வந்திருக்குங்களா? அதுக்கப்புறம் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் 15ஓட ஸ்கொயர் அப்படின்றது 225. சரி, டிஃபரன்ஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 64ன்றது. லென்த் ஸ்கொயர் அதாவது எல் ஸ்கொயர் 64 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு லென்த் 8ன்றது தான் வந்திருக்குமா? சோ அப்படின்ற பட்சத்துல லென்த் 8ன்றது வந்திருக்கு. 8 இன்ட்டு 15 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 8 டைம்ஸ் ஆஃப் 10 அப்படின்றது 18ன்றது வந்திருக்கும். 8 இன்ட்டு 5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 40ன்றது வந்திருக்குமா? ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 பிளஸ் 40 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 120 அப்படின்றது வந்திருக்குங்களா? சிம்பிளானதுதான். அடுத்து 25 சென்டிமீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஓர் அட்டையில் அனைத்து பக்கங்களையும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஓர் ஓவியம் வரையப்பட்டுள்ளது எனில் அந்த ஓவியத்தின் பரப்பு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. இப்ப ஒரு செவ்வக வடிவ ஒரு தாள்ன்றது இருக்கான். அதுல பாத்தீங்க அப்படின்னா அதனின் அளவுகள் 25 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 15 சென்டிமீட்டர் அகலம் அப்படின்றது. இதுல அது பார்டர்ன்றது கட்டியிருக்காங்களா? பார்டர் கட்டி போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த விளிம்பு பகுதி தான் நம்மளுக்கு 5ன்றது சொல்லியிருக்காங்க. சதுரத்தின் நம்மளுக்கு 5 அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்மளுக்கு 10ன்றது குறைஞ்சிருந்திருக்குங்களா? ஏன் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த சைடு 5 இந்த சைடு 5ன்ற பட்சத்துல நம்மளுக்கு 10 குறைஞ்சிருக்கும். சோ அப்படின்ற பட்சத்துல இது மொத்தமா 25 இருக்கு அப்படின்னா இது
எவ்வளவாக இருந்திருக்கும்? 10 நம்மளுக்கு 15ன்றது இருந்திருக்குங்களா? அகலம் அப்படின்றப்ப இந்த சைடு 5 இந்த சைடு 5ன்றது குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 10 குறைஞ்சிச்சுன்னா மீதி 5ன்றது தான் இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் தானே நம்மளுக்கு சீலிங்லயும் நம்மளுக்கு பார்டர் லைன் அப்படின்றது பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல விளிம்பு பகுதி அப்படின்றது வந்து விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த படத்தின் பரப்பு எவ்வளவு அப்படின்றது கேட்கறாங்க. சோ 15 இன்ட்டு உங்களுக்கு 5 அப்படின்ற பட்சத்துல 75 அப்படின்றது வந்திருக்குங்களா? இப்ப 15வது கொஸ்டின், செவ்வகத்தின் ஒரு பக்கம்ன்றது 5 சென்டிமீட்டர்ன்றது சொல்லிட்டாங்க. முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் தானே, அதே மாதிரியான கொஸ்டின், நம்பர் மட்டும்தான் வேற சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட மூலை விட்டம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 13ன்றது சொல்லிட்டாங்களாம். செவ்வகத்தின் பரப்பு என்ன? சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 13 ஸ்கொயர் 169. சோ 25 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 5 ஸ்கொயர் 25. சோ நீளம்ன்றது நம்மளுக்கு எல் ஸ்கொயர்ன்றது இருந்திருக்குங்களா? சோ இதை டிஃபரன்ஸ்ன்றது பண்ணீங்க அப்படின்னா 144. சோ எல் ஸ்கொயர் 144 அப்படின்ற பட்சத்துல எல் வந்து நம்மளுக்கு 12ன்றது இருந்திருக்குங்களா? சோ 12 இன்ட்டு 5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 60ன்றது வந்திருக்குங்களா? 16வது கொஸ்டின், செவ்வகத்தின் மூலை விட்டம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளுக்கு 41 சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க. மற்றும் அதன் பரப்பு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க. எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்றது கேட்கறாங்க. இப்ப செவ்வகத்தின் மூலை விட்டம் அப்படின்றப்ப நம்மளுக்கு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 ஸ்கொயர்ன்றது இருந்திருக்குங்களா? அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது 41ன்றது வந்திருக்கும். இந்த இடத்துல எல் இன்டு பி நம்மளுக்கு 20ன்றது சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலான்றதை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலால a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்றத யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அளவுகளும் நம்மளுக்கு எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றது கொடுத்திருக்காங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலா நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 41ன்றது வந்திருக்கும். 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி, எல் இன்ட்டு பி வந்து நம்மளுக்கு 20ன்றது கொடுத்துருக்காங்களா? ஏன்னா பரப்பு நம்மளுக்கு 20 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எல் இன்ட்டு பின்றது தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படின்றப்ப 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி அப்படின்றப்ப நம்மளுக்கு 40ன்றது வந்திருக்குமா? பிளஸ் 40 அப்படின்றது. சரி, அப்படின்ற பட்சத்துல எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு எல் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 81ன்றது வந்திருக்கும். இப்ப ரெண்டையும் ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா எல் பிளஸ் பி நம்மளுக்கு 9ன்றது வந்திருக்குங்களா? சோ 9 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு சுற்றளவு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி அப்படின்றது தானே யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்ற பட்சத்துல இங்க 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றளவு அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? சோ 2 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 18ன்றது வந்திருக்கும். 17வது கொஸ்டின், செவ்வக வடிவ வயலின் பரப்பு அப்படின்றது சொல்லிட்டாங்க. சோ அந்த பரப்பு எல் இன்டு பி 240. அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைவதால் இதுல என்ன அப்படின்னா நீளம் வந்து பக்கத்தை விட உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் கம்மின்றது சொல்லியிருக்காங்க. சோ இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருக்காங்களே, if 8 meters is decreased from its length it will be becomes a square அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு லென்த் பாத்தீங்க அப்படின்னா பிரெத்தை விட 8 சென்டிமீட்டர்ன்றது அதிகமா இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. சோ அது சதுரமாகிறது எனில் அதனின் நீளம் மற்றும் அகலங்களின் வித்தியாசம் என்ன? நீளம் மற்றும் அகலங்கள் என்ன முறையில இருக்கு அப்படின்றது கேட்கிறாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல நம்ம இத அதுக்கு பதிலா என்னவா பிரிச்சிருக்கலாம் அப்படின்னா நான் இந்த இதை எல்லுக்கு பதிலா டைரக்டா அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் அப்படின்னா இப்ப எல்லுக்கு பதிலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பி பிளஸ் 8 இன்ட்டு நம்மளுக்கு பி அப்படின்றது இருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல இஸ் ஈக்குவல் டு 240 அப்படின்றது. சரிங்களா? சரி, அப்படின்ற பட்சத்துல பி ஸ்கொயர் அதுக்கப்புறம் பிளஸ் 8b அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய 240 நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா மைனஸ் 240ன்றது வந்திருக்கும் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது. இப்ப நம்மளுக்கு என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அந்த மாதிரி பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் அந்த வகையில இருக்கா? சோ அதன் அடிப்படையில எனக்கு கூட்டல் பலன் 8ன்றது வரணும், பெருக்கல் பலன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 240ன்றது வரணும். அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 20 இன்ட்டு உங்களுக்கு 12
இந்த இடத்துல பிளஸ் 8ன்றது இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நான் சின்ன நம்பருக்கு நம்ம மைனஸ்ன்றதை சூஸ் பண்ணியிருப்போமா. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இதுல கூட்டல் பலன் பிளஸ் 8ன்றது வந்துடும். இதை பெருக்கினீங்க அப்படின்னா 240ன்றது வந்துடும். அதன் அடிப்படையில பி பிளஸ் 20 இன்ட்டு 2 காரணிகளாக அமையக்கூடியது பி மைனஸ் 12ன்றது இருக்கும். சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு 0ன்றது இருக்குமா. சரி, இதை தனித்தனியா வேல்யூன்றது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்பயுமே இதனின் அடிப்படையில நம்மளுக்கு என்னவாக மாறி இருக்கும், பி இஸ் ஈக்குவல் டு 9. நீங்க அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது -20ன்றது வந்திருக்கும். நம்மளுக்கு நெகட்டிவ் சைனை நம்ம எப்பயுமே எடுத்திருக்க மாட்டோம். அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பிரெத் பாத்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர்ன்றது இருக்கு. சரிங்களா, அதன் அடிப்படையில நம்மளுக்கு லென்த் 8 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ன்றது தானே சொல்லியிருக்காங்க. அதோட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 20ன்றது வந்திருக்குங்களா. சரி, இத நீங்க கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணாமலே நம்ம, அதாவது கொஸ்டினை இந்த அளவுக்கு சால்வ் பண்ணாமலே ஆப்ஷன்லயே நம்ம எலிமினேஷன் பண்ணலாம். அது எப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் மற்றும் அகலங்களின் முறையே அப்படின்றது. சோ நீளம் வந்து நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ன்றது சொல்லிட்டாங்க. சோ 8 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் அப்படின்றப்ப நீளத்துக்கும் அகலத்துக்கும் நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர் டிஃபரண்ட் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த ஆப்ஷனும் வந்திருக்காது, உங்களுக்கு இந்த ஆப்ஷனும்ன்றது வந்திருக்காதுங்களா. சரி, இதுல அதோட அளவுகளின் அடிப்படையில என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நீளம் இருக்கணும், அதன் அடிப்படையில அதுக்கு அடுத்து அகலம்ன்றது இருக்கணும். அப்படின்றப்ப இந்த டிஃபரன்ஸ் 8 வரதுல ஃபர்ஸ்ட் நீளத்தின் நம்மளுக்கு பெரிய அளவை குறிச்சிருப்போம், அகலம்ன்றது சிறிய அளவுகள், டிஃபரன்ஸ் 8 இருக்கிறது அடிப்படையில நம்மளுக்கு லாஜிக்கா திங்க் பண்ணின்றது சூஸ் பண்ணியிருக்கலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ண பாத்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து ஒரு கட்டிட வேலையாள்ன்றது பாத்தீங்க அப்படின்னா அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்புன்றது சொல்லிட்டாங்க. இப்ப செவ்வக வடிவ தரையின் பரப்பு அப்படின்றப்ப, செவ்வகத்தின் பரப்பு அப்படின்றப்ப நம்மளுக்கு L/B நம்மளுக்கு 2x³ பிளஸ் 16ன்றது கொடுத்துருக்காங்களா. சரி, இப்ப தீர்மானித்து கொண்டார் எனில் அதன் நீளம் வந்து நம்மளுக்கு 2 × x+2 அப்படின்றது சொல்றாங்க. நீளம் வந்து 2 × x+2 அப்படின்றது சொல்லிட்டாங்க. என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பு பின்வருமாறு எது அப்படின்றது. சோ அகலம் என்ன அப்படின்றது தான் கேட்கிறாங்க. சோ நம்மளுக்கு நீளம் மற்றும் அகலம் பரப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பரப்பு கொடுத்துட்டு நீளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நீளத்தால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பிரெத் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்களா. சோ அகலம் அப்படின்றது கிடைச்சிருந்திருக்கும். அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 2x³ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, நான் 2 காமனா வெளியில எடுத்தேன் அப்படின்னா 2 காமனா வெளியில எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக மாறிடும், x³ பிளஸ் 8ன்றது மாறும். 8ன்றது பாத்தீங்க அப்படின்னா 2ஓட கியூபா, 2ஓட கியூப்ன்றது தானே 8ன்றது. சோ டிவைட் பை 2 × x+2. சோ a³ பிளஸ் p³ அப்படின்ற ஃபார்முலால இருக்கா. அப்படின்ற பட்சத்துல நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு 2 காமனான்றதை வச்சுக்கோங்க, a + b அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு a + b இன்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு a² மைனஸ் ab அப்படின்ற பட்சத்துல இங்க a 2xன்றது தானே இருக்கு. சோ 2xன்றது a × b அப்படின்ற பட்சத்துல 2x பிளஸ் b² அப்படின்றது வந்திருக்கும். b² அப்படின்றது நம்மளுக்கு 4, 2² நம்மளுக்கு 4ன்றது வந்திருக்குங்களா. சரி, டிவைட் பை நம்மளுக்கு கீழே இருக்க 2x+2 அப்படின்றது இருக்கு. சோ அதன் அடிப்படையில காமனா இருக்கக்கூடியதுன்றது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு x² மைனஸ் 2x பிளஸ் 4 அப்படின்றதுதான் இருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், செவ்வக வயலின் அகலம் மற்றும் நீளத்தின் 60% ஆகுது. சரிங்களா, இப்ப நீளம் மற்றும் அளவுகளின் நம்மளுக்கு சதவீதத்தின் அடிப்படையில நீளம் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா இதனின் நம்மளுக்கு 60% இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்ப விகிதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்மளுக்கு 5:3 அப்படின்ற ரேஷியோல இருக்குங்களா. சரி, அவ்வயலின் சுற்றளவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள் அப்படின்றதான மென்ஷன் பண்ணி இருப்போம். அதுதான் நம்மளுக்கு 800 மீட்டர் எனில் அவ்வயலின் பரப்பு என்ன. சோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 5x பிளஸ் 3xன்றதான் மென்ஷன் பண்ணியிருப்போம். சோ 2 × உங்களுக்கு ரைட் 2 × 8xன்றது 5x பிளஸ் 3x அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 8xன்றது இருக்கும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
800ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 2ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 400ன்றது வந்திருக்கும். 400 அப்படின்ற பட்சத்தில் 8ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் ஆஃப் 40 ரிமைனிங் 5ன்றது இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 50ன்றது வந்திருக்குங்களா? சரி, இப்போ 50 அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் 50 அப்படின்றப்ப அந்த எக்ஸ்ன்றதை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் அகலம் 150ன்றது வந்திருக்குங்களா? 150. நம்மளுக்கு நீளம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 5x50 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 250ன்றது வந்திருக்குங்களா? சரி, 25x15 அப்படின்ற பட்சத்துல 375ன்றது வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 375x00. ஸோ ஓகே, சிம்பிளானதுதான். அடுத்து, ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்ப சதுரத்தோட பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும்ன்றது சமம்ன்றது சொல்லியிருக்காங்க. சதுரத்தின் பக்கம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 40 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 40 ஸ்கொயர்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? ஸோ 40x40 அப்படின்றது கூட மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு டைரக்டா 1600 அப்படின்றது மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செவ்வகத்தின் அகலம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25ன்றது சொல்லிட்டாங்க. அதனின் நீளம் என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸை அப்படியே தான் எழுதியிருக்கேன். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர்ன்றது வந்துடும். ஸோ 25ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 முறைன்றது 150ன்றது வந்திருக்குமா? ரிமைனிங் உங்களுக்கு 10ன்றது இருக்கும். ஸோ 4 முறை அப்படின்றது 100 அப்படின்றது இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்துல 64 அதனின் நீளத்தின் அளவாக இருக்கும். சரிங்களா? அடுத்து, இப்ப இது கான்செப்ட் பேசிஸ் தான். இப்ப ஒரு செவ்வகம் அதனின் பரப்பு யூஸ்வலா L×B அப்படின்றது இருக்கு அப்படின்னா இதுல ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது, இப்ப லென்த் யூஸ்வலா லென்த்தா இருக்கும் போது அது 2 மடங்கு ஆகுதுன்னா 2L இருக்குமா? அதனின் அகலமும் நம்மளுக்கு 2B அப்படின்றது மாதிரி இருக்குமா? சரி, அதனுடைய பரப்பு அப்படின்றது எவ்வளவு மடங்காக இருக்கும் அப்படின்றது கேட்கிறாங்க. சரிங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு யூஸ்வலா L×B அப்படின்றப்ப இந்த இடத்துல 2L அப்படின்றது இருக்கு. ஸோ 2L×2B is equal to 4 times of L×B அப்படின்றது இருக்கும். ஸோ நம்மளுக்கு யூஸ்வலா இருக்கக்கூடிய அளவுல இருந்து 4 மடங்காக மாறுது அப்படின்றது சொல்றாங்க. 23வது கொஸ்டின்றது பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு செவ்வக வயலின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் அடிப்படையில நம்மளுக்கு 3:2 அப்படின்ற ரேஷியோல இருக்கான். அதனின் பரப்பு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3456 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்மளுக்கு பரப்புகளை பர்டிகுலரான்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ லென்த்து பிரெத்து பாத்தீங்க அப்படின்னா 3:2 அப்படின்ற ரேஷியோல இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ரேஷியோவின் அடிப்படையில நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போமா? ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3x2 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 6x². ஸோ L×B அப்படின்றப்ப நம்ம 6x² நம்மளுக்கு எவ்வளவா இருக்கான்? நம்மளுக்கு 3456. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்துருமா? காமன் டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லென்த்தும் பிரெத்தும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 6ஆல கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 5 times of 30 ரிமைனிங் 4ன்ற பட்சத்துல 7 times of 42 உங்களுக்கு 6 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 24 அப்படின்றது 576 அப்படின்றது இருக்கும். ஸோ x² தான் நம்மளுக்கு 576 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எக்ஸ்ன்றது நம்மளுக்கு 24ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு 576. ஸோ அப்படின்ற பட்சத்துல 24 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ பொது வித்தியாசம் 24 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அகலம் அப்படின்றது 48ன்றது இருக்குங்களா? ஸோ நீளம் நம்மளுக்கு 72ன்றது இருக்குங்களா? சரி, இப்ப கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, வயலுக்கு வேலி அமைப்பதற்கு மீட்டருக்கு 3.50 வீதம், அதாவது 3 ரூபா 50 பைசான்றது ஆகுதான் எனில் வேலி அமைக்க மொத்த செலவு எவ்வளவு அப்படின்றது கேட்கிறாங்க. சோ வேலி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நான் சுற்றளவை பேஸ் பண்ணின்றதுதான் வேலின்றது அமைச்சிருப்போமா? சோ அதன் அடிப்படையில நம்மளுக்கு சுற்றளவுக்கு 2x L+B அப்படின்றது இருக்கும். சோ Lன்றது நம்மளுக்கு 72 பிளஸ் நம்மளுக்கு ஓகே அகலம்ன்றது நம்மளுக்கு 48ன்றது இருக்குங்களா? சோ இன்ட்டு 2 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 10×8 உங்களுக்கு 120 × 2 அப்படின்ற பட்சத்துல 240ன்றது வந்திருக்கும். 240 அதுக்கப்புறம் 240 மீட்டர் அப்படின்றது நம்மளுக்கு சுற்றளவுகளை பேஸ் பண்ணின்றது வந்திருக்கும். நம்மளுக்கு மீட்டருக்கு 3 ரூபா 50 பைசான்றது சொல்றாங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அதை மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 0வை அந்த இடத்துல மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு 24 × 35ன்றது இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு
யூஸ்வலா நீங்க இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அப்படின்னா இதை நம்ம 30+5ன்றது கூட ஸ்பிளிட் பண்ணிடலாம். 24 இன்ட்டு உங்களுக்கு 3 அப்படின்ற பட்சத்துல 48, 72, 720ன்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 24 இன்ட்டு 5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 120ன்றது வந்திருக்குங்களா. 120 அப்படின்ற பட்சத்துல 840 அப்படின்றது வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி கூட மல்டிபிள் பண்ணி கூட பாத்துக்கணும். சரிங்களா. அதன் அடிப்படையில் ஆகக்கூடிய செலவு அப்படின்றது 840. அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. சோ நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம்ன்றது சொல்லிட்டாங்க. பூங்காவின் சுற்றளவு அப்படின்றது நம்மளுக்கு 2 இன்ட்டு L+B அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 200 எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. சோ 2 இன்ட்டு L+B அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு L+B அப்படின்றது நம்மளுக்கு 100 அப்படின்றது வந்திருக்குங்களா. 100 அப்படின்ற பட்சத்துல நான் Lக்கு பதிலா B+14 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாங்களா. சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2B, ஏன்னா பிக்கும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 2B பிளஸ் நம்மளுக்கு 14 அப்படின்றதுதான் நம்மளுக்கு 100 அப்படின்றது. ஸோ அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா 2B இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 100 - 14 அப்படின்றது 86ன்றது வந்திருக்கும். ஸோ பிரெத்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 43ன்றது வந்திருக்குங்களா. ஸோ இதை விட அது 14 சென்டிமீட்டர்ன்றது அதிகம்ன்றதான சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு லென்த்து பிளஸ் 14ன்றது ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 57ன்றது வந்திருக்குங்களா. சரி, ஓகே. 57ன்றது நம்ம யூஸ்வலா லென்த் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்பு இந்த 43யும் 57ன்றது மல்டிபிள் பண்ணணும் அப்படின்ற நெசசரின்றது இருந்திருக்காது. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் உங்களுக்கு வெறுமனே பரப்புன்றது கேட்டாங்க அப்படின்னா 2யும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2451 அப்படின்றது வந்திருக்கும். அடுத்து 25வது கொஸ்டின், செவ்வக வடிவ வீட்டுமனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது 5 இன்ட்டு 10⁵ அதுக்கப்புறம் நீளம் மற்றும் அகலம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இன்ட்டு 4 இன்ட்டு நம்மளுக்கு 10⁴ சொல்லியிருக்காங்க. சரிங்களா. எனில் அதன் பரப்பளவை காண்க. சோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் யூஸ்வலா சிம்பிளா திங்க் பண்ணுங்க. இந்த உங்களுக்கு ஹோல் வேல்யூன்றது இருக்குங்களே, அதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இன்ட்டு 4 20ன்றது வந்திருக்கும். இன்ட்டு உங்களுக்கு இது என்ன பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பவர்ஸ் லா யூஸ் பண்ணுவோம்ல, A⁴m இன்ட்டு A⁴n இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு A⁴m+n மென்ஷன் பண்ணிக்கலாங்களா. சோ பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த இதுல வந்திருக்கும். சோ அதன் அடிப்படையில 10⁵5+9 5+4 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 9 அப்படின்றது வந்திருக்கும். இதையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 இன்ட்டு 10ன்றது மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 இன்ட்டு உங்களுக்கு 10⁻9ன்றது இருக்கு. ஸோ இதுல 1 இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு 10⁻10ன்றது தான் வந்திருக்கும். மீட்டர்² அப்படின்றது வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின்றது பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 அலகுகள் மற்றும் அதன் அகலம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 3x-2 அப்படின்ற அலகுகள்ல இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. எனில் அதன் பரப்பு என்ன அப்படின்றது இதை டைரக்டா நீங்க அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியே போடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரியும் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அது லென்த், நம்மளுக்கு லென்த் அண்ட் பிரெத் அப்படின்றதான சொல்லுவோம். லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3x+2 அப்படின்றது சொல்லியிருக்காங்களா. அதுல பிரெத்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3x-2ன்றது சொல்லியிருக்காங்களா. சோ அந்த நம்பரை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன இதுல இருக்கு, அல்ஜிப்ரா ஃபார்முலால நம்மளுக்கு A+B இன்ட்டு A-B அப்படின்றது இருக்குங்களா. சோ அதுக்கு நம்ம A²-B² மென்ஷன் பண்ணியிருப்போமா. A² அப்படின்ற பட்சத்துல 9x², அதுக்கப்புறம் -B² பட்சத்துல நம்மளுக்கு 2 வந்து 4 அப்படின்றது வந்திருக்கும். எக்ஸ்ன்றது நம்மளுக்கு 20 அப்படின்றது இருக்குங்களா. சோ 20 அப்படின்ற பட்சத்துல 20 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 400ன்றது வந்திருக்குங்களா. இன்ட்டு 400 -4. சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3600ன்றது வந்திருக்குங்களா. 3600 - 4 அப்படின்ற பட்சத்துல 4 கழிச்சோம் அப்படின்னா 3596ன்றது வந்திருக்குமா. சோ இது சிம்பிளா இருக்கும். அது மல்டிபிள் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் ஆகும். இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான ஆன்சர்லாம் வந்துடும். சரிங்களா. அடுத்து 27வது கொஸ்டின்றது பாருங்க,
கலை வந்து 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்றத கேட்கிறாங்க. சோ அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல மிகப்பெரிய அப்படின்றது இருக்குங்களா? சோ அப்படின்றப்ப நம்மளுக்கு HCF அப்படின்றதுதான் மீன் பண்றாங்களா? சோ அப்படின்றப்ப 168க்கும் அதே சமயத்துல 196க்கும் உண்டான LCM HCF அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா? HCF அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு உங்களுக்கு 4ஆலேயே இது பண்ணலாம்ல. 4 அப்படின்ற பட்சத்துல 4 டைம்ஸ் ஆஃப் 16, அதுக்கப்புறம் இது 2, அதுக்கப்புறம் 4 16, உங்களுக்கு மீதி 3 அப்படின்ற பட்சத்துல 96 36. சரி, அடுத்து 7ன்றது காமன் டிஃபரன்ஸ் 7ன்றது இருக்குங்களா? சரி, 7 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 7 42, சாரி 7 49, 6 42, 7 49. இதுக்கப்புறம்ன்றது நம்மளுக்கு HCF அப்படின்றது இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு காமனா இருக்கக்கூடிய பொது வித்தியாசத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதோட பொது காரணிகளையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவாக இருந்திருக்கும். சரிங்களா? சரி, அப்படின்ற பட்சத்துல 4 into உங்களுக்கு 7 அப்படின்றப்ப 28ன்றது வந்திருக்குங்களா? இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்றது பார்ப்போம். இப்ப ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு முக்கோணத்தின் அடிப்படையில நம்மளுக்கு வரக்கூடியதுன்றது பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இல்ல அப்படின்னா நம்மளுக்கு சமபக்க முக்கோணம்ன்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செங்கோண முக்கோணம், மூணாவது அசமபக்க முக்கோணம்ன்றது வரும். இப்ப இந்த 3 முக்கோணத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு √3/4 into a² மென்ஷன் பண்ணியிருப்போமா? செங்கோண முக்கோணத்துக்கு நம்மளுக்கு ½ into பேஸ் into ஹைட்ன்றது இருக்கும். ஏன்னா யூஸ்வலி நம்மளுக்கு செங்கோண முக்கோணம் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா வருது. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அது அசம முக்கோணத்தின் அடிப்படையில அளவுகளை கொடுத்துட்டு அது செங்கோண முக்கோணத்தின் நம்மளுக்கு பரப்புல இருந்து, அதாவது பரப்பு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம வர மாதிரி இருக்கும். அப்ப அசமபக்க முக்கோணம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு அசமபக்க முக்கோணம் செங்கோண முக்கோணமாக அமைவதற்கும் நம்மளுக்கு சான்சஸ்ன்றது இருக்கு. இப்ப ஒரு 3 சைடு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அளவுகளின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 3ன்றது வச்சுக்கோங்க, இது 4ன்றது வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது 5ன்றது வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அளவுகள் அப்படின்றது நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஷேப்லன்றது இருக்கு. சோ இது அசமபக்க முக்கோணமா அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா அசமபக்க முக்கோணம் தான். அது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்றது கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன்றது இருக்கு. என்ன அப்படின்னா 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலானது. இப்ப இருக்குன்றது பாருங்க, இப்ப ஒரு பக்கத்தின் அளவு 3ன்றது இருக்கா, அது 3ஓட வர்க்கம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 9ன்றது இருக்குமா? ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 9ன்றது வருது. அதுக்கப்புறம் இந்த சைட்ல உள்ள பக்கத்தின் வர்க்கங்களின் கூடுதலானது, இந்த பக்கம் வர்க்கம் அப்படின்ற பட்சத்துல 16, அது 3வது பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும். சோ 5² அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 25. சோ 19 + 16 அப்படின்ற பட்சத்துல 25. சோ அப்படின்ற பட்சத்துல இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது நமக்கு செங்கோண முக்கோணத்தை நமக்கு அமைக்கும் அப்படின்றது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல அசமபக்க முக்கோணத்துல நீங்க செமி பெரிமீட்டர் √S into S - A into S - B into S - C அப்படின்றது சொல்லிட்டு லென்த்தியா நீங்க சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதன் அடிப்படையில தான் கொஸ்டினே வருது. சரிங்களா? அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றது பார்ப்போம். என்ன அப்படின்னா ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்களின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா 10, 24 அப்புறம் 26 மீட்டர் அப்படின்றது சொல்லிட்டாங்க. மேலும் வயலை சமன்படுத்த சதுர மீட்டருக்குன்றது பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய் செலவாகுது எனில் மொத்த செலவை காண்க அப்படின்றது சொல்றாங்க. சோ இப்பதான கான்செப்ட்ன்றது பார்த்தது. சோ 2 எண்களின் 2 சிறிய எண்களின் வர்க்கங்களின் கூடுதலானது. சோ நம்மளுக்கு 24ஓட ஸ்கொயர் 576ன்றது தெரியுமா? பிளஸ் 10ஓட ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 100 இஸ் ஈக்குவல் டு 26ஓட ஸ்கொயர்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 676. சோ அப்படின்ற பட்சத்துல இதுல ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூன்றது வந்துருதா? சோ அப்படின்ற பட்சத்துல அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் பண்பினை கொண்டிருக்கா? அதன் அடிப்படையில நம்மளுக்கு ½ into பேஸ் into ஹைட்ன்றது மென்ஷன் பண்ணிக்கலாங்களா? சோ அதன் அடிப்படையில இருக்கக்கூடிய சிறிய அளவுகள்ன்றதை எடுத்துக்கங்க. அதனின் பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ½ into நம்மளுக்கு 10 into
24 2ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 12ன்றது இருக்கும். ஸோ 120ன்றது இருக்குங்களா? சரி, சதுர மீட்டருக்கு அதனின் பரப்பு அப்படின்றது 120 சென்டிமீட்டர் அப்படின்றது இருக்கு. சதுர மீட்டருக்கு நம்மளுக்கு 20 ரூபா செலவாகுது அப்படின்ற பட்சத்துல இன்ட்டு 20ன்றது மென்ஷன் பண்ணிருப்போங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்துல 2400ன்றது வந்திருக்குங்களா? அவ்வளவுதான், சிம்பிளானதுதான். அடுத்து இந்த கொஸ்டினுமே பாருங்க. என்ன அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் முறையே 25 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் பரப்புன்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ இதுவுமே அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றது பாத்துறீங்களா? இப்ப அதை பார்க்கும்போது நம்மளுக்கு 7ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு 49ன்றது வந்திருக்கும். நம்மளுக்கு 24ஓட ஸ்கொயர் 576ங்களா? சோ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 25 ஸ்கொயர் 625வா? சரி, இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 625 அப்படின்றது வந்திருக்குங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல இதுக்கும் நம்மளுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹைட் அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாங்களா? சரி, அப்படின்ற பட்சத்துல இரண்டு சிறிய அளவுகள். சோ ஆஃப் இன்ட்டு உங்களுக்கு 24 இன்ட்டு உங்களுக்கு 7. சோ அப்படின்ற பட்சத்துல 12. ஸோ 12 இன்ட்டு 7 அப்படின்ற பட்சத்துல 12 இன்ட்டு 10 அப்படின்றப்ப நம்மளுக்கு 70. 17 இன்ட்டு உங்களுக்கு 24 சாரி 2 அப்படின்ற பட்சத்துல 14. 14 பிளஸ் 70 அப்படின்ற பட்சத்துல 84 அப்படின்றது வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து இப்பதான் சமபக்க முக்கோணத்துக்கு உண்டான பரப்பு அப்படின்றது பார்த்தோம். சமபக்க முக்கோணத்துக்கு உண்டான பரப்புன்றது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்றது இருக்கும். அதுதான் எவ்வளவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 900 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்றது 900 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 சென்டிமீட்டர் எனில் பக்க அளவுகள் என்ன? சோ அதோட அந்த ஏ அப்படின்ற அந்த சைடு என்ன அப்படின்றதான் கேட்கறாங்க. சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கும்ன்றது கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் அந்த பக்கம்ன்றது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 3600ன்றது வந்திருக்குங்களா? சோ அப்படின்ற பட்சத்துல பக்க அளவு நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்க அளவுகள்ன்றது கிடைச்சிருமா? சோ 3600 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 60 அப்படின்ற அளவுகள். சோ ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். இதுவுமே செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா இல்லையான்றது ஒர்க் அவுட் பண்ணின்றது பாருங்க. சரிங்களா? சோ அதன் அடிப்படையிலன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல அது கேட்கல இல்ல, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை உள்ள ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. சோ சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம மொத்தமா கூட்டியிருப்போங்களா? சோ 15 பிளஸ் 20 அப்படின்ற பட்சத்துல 35. 20 பிளஸ் 15 35 பிளஸ் ஒரு 25 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 10. சோ 1ன்ற பட்சத்துல நம்மளுக்கு 16ன்றது வந்திருக்கும். அரை சுற்றளவு அப்படின்றப்ப நம்ம 2ஆல கேன்சல் பண்ணிருப்போங்களா? சோ 2ஆல கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 30 அப்படின்றது வந்திருக்குங்களா? அவ்வளவுதான், சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து 180 அதாவது 33வது கொஸ்டின். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்றது கேட்கறாங்க. சோ சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3 பக்கமும் சம அளவு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு சுற்றளவை 3a மென்ஷன் பண்ணிருப்போமா? அதுதான் நம்மளுக்கு 180 சென்டிமீட்டரா? சரிங்களா? அப்படின்றப்ப நம்ம 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பக்க அளவுகள் நம்மளுக்கு 60ன்றது வந்திருக்குமா? சரி, அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கோணத்தின் பரப்புக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை 4 இன்ட்டு நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 60 இன்ட்டு 16ன்றது மென்ஷன் பண்ணிருப்போமா? சரி, அது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 15ன்றது வந்திருக்கும். சோ 15 இன்ட்டு 9 அப்படின்றப்ப உங்களுக்கு 15 இன்ட்டு 6 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 19ன்றது வந்திருக்குமா? சோ 90 அதுக்கப்புறம் ஒரு 0 இருக்குன்ற பட்சத்துல 900 உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்றது. சோ ஒரு சில கொஸ்டின்ஸ்ல இதோடய நிப்பாட்டிடுறாங்க. ஆனா இந்த கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு நம்ம யூஸ்வலா நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3க்கு நம்பரை மெமரைஸ் பண்ணிருங்க 1.732. இல்ல அப்படின்னா லாக் டெரிவேஷன் எப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப 900 இன்டூ 1.73 அப்படின்றது. சோ 100 அப்படின்ற பட்சத்துல 100ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒரு டெசிமல் தள்ளின்றது புள்ளின்றது வந்திருக்கும். ரிமைனிங் இருக்கிறத 9ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாலேவும் உங்களுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிருக்கும். 1558.8ன்றது வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவுன்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 600 மீட்டர்ன்றது. அதன் பக்கங்களின் விகிதங்கள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5:12 நம்மளுக்கு 5:12:13 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ விகிதங்களின் அடிப்படையில நம்மளுக்கு சுற்றளவுன்றது கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு விகிதங்களை கூட்டி இருப்போமா?
கூட்டணும் அப்படின்னா இது காமனா நம்மளுக்கு எக்ஸ்ன்னு இருக்கிறது தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுவோம். இதை காமனான்றது கூட்டினீங்க அப்படின்னா 13 பிளஸ் உங்களுக்கு 12 அப்படின்ற பட்சத்துல 25 பிளஸ் 5 அப்படின்ற பட்சத்துல 30 எக்ஸ் தான் நம்மளுக்கு சுற்றளவு. ஸோ மொத்தமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிருக்கு, வேற எதுவும் இல்லை. ஸோ சுற்றளவு தான் நம்மளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, 600ன்றது கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு x is equal to உங்களுக்கு 20ன்றது வந்திருக்கும். ஸோ பொது வித்தியாசம் 20 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதையுமே பாருங்க, உங்களுக்கு இது செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் 5 ஸ்கொயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 25 அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இது 12 ஸ்கொயர் 144. ஸோ 25 இது பாத்தீங்க அப்படின்னா 169 அப்படின்றது இருக்கு. 169 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 13 ஸ்கொயர் தானே. ஸோ அப்படின்ற பட்சத்துல இந்த ரெண்டு அளவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுமானதா தானே இருக்கும். ஸோ ஆஃப் இன்ட்டு உங்களுக்கு பேஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 அப்படின்ற பட்சத்துல 100 இன்ட்டு அதுக்கப்புறம் 12 அப்படின்ற பட்சத்துல 240ன்றது வந்திருக்குங்களா. ஸோ 240 அப்படின்ற பட்சத்துல 12 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 120 அப்படின்றது ரிமைனிங் இருக்கிறத 12 இன்ட்டு 000 12,000 சதுர மீட்டர் அப்படின்றது வந்திருக்கும். 35வது கொஸ்டின், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3a தான் நம்மளுக்கு 30ன்றது சொல்லிட்டாங்களாம். எனில் அதன் பரப்பு என்ன? சோ பக்கத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு a வந்து நம்மளுக்கு 10ன்றது இருக்குங்களா. சோ சமபக்க முக்கோணத்துக்கு உண்டான பரப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை 4 a ஸ்கொயர்ன்றது இருக்கும். a ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 10 ஸ்கொயர் அப்படின்றது, சோ 100 அப்படின்றது வந்திருக்குங்களா. 100 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 25ன்றது வந்திருக்கும். 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்றது 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்றது கொடுத்தாலும் நம்மளுக்கு அதுதான் ஆன்சரு. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல 1.732 நம்ம மல்டிபிள் பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த ஆன்சரையும் நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்க ஆன்சரை மாடிஃபை பண்றதுக்கு பாத்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து இப்பதானே இந்த கொஸ்டின் பேசிக்ன்றது பார்த்தது. அதன் அடிப்படையிலன்றது 3 பக்க அளவுகள்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 5 அப்படின்றது இருக்கு. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஆஃப் இன்ட்டு உங்களுக்கு பேஸ்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்றது, ஹைட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ன்றதை எடுத்தீங்க அப்படின்னா 2. ஸோ 2 இன்ட்டு உங்களுக்கு 3 அப்படின்ற பட்சத்துல 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது வந்திருக்கும், சரிங்களா. 37வது கொஸ்டின், ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவுன்றது பாத்தீங்க அப்படின்னா 360 மீட்டர் அப்படின்றது அதனின் பக்க அளவுகளின் விகிதம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் மனையின் பரப்பளவு என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. சரி, ஓகே. சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 3x பிளஸ் 4x அப்படின்றது 9x. ஸோ சாரி 3 + 4 அப்படின்ற பட்சத்துல 7 பிளஸ் 5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 12xன்றது வந்திருக்குங்களா. 12x தான் நம்மளுக்கு எவ்வளவு 360 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பொது வித்தியாசம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 13ன்றது வந்திருக்குங்களா. சரி, 13ன்றது வந்திருக்கும். அதன் அடிப்படையில நம்மளுக்கு அது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றப்ப நம்ம அதை பொது வித்தியாசத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்டு பேஸ் அப்படின்ற பட்சத்துல சிறிய விகிதங்கள் அப்படின்றது. ஸோ 3 இன்ட்டு உங்களுக்கு 30 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 19ன்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் 4 இன்ட்டு 3 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 120ன்றது வந்திருக்குங்களா. 120 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 60 அப்படின்ற பட்சத்துல 6 × 9 உங்களுக்கு 54ங்களா. 5400 அதான் அதற்குண்டான பரப்பு. ஸோ இந்த கொஸ்டின்றது வந்து முன்னாடி சொன்ன அந்த கான்செப்ட்ல இருக்கா. ஸோ சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்றது நம்மளுக்கு 180 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஏ வந்து 60ன்றது வந்திருக்குங்களா. அதன் பரப்பு அப்படின்ற பட்சத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை 4 இன்ட்டு உங்களுக்கு 60 × 60 அப்படின்றது தானே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏ ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல 60 × 60 டிவைட் பை உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 15 இன்ட்டு உங்களுக்கு 60 அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 900 உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்றது தான் வந்துடும், சரிங்களா. அடுத்து 30வது கொஸ்டின், ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் வந்து மற்றதன் 2 மடங்காக இருக்குன்றது சொல்லிட்டாங்க. ஒரு செங்கோண முக்கோணம்ன்றது இருக்கான், அது ஒரு பக்கம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா மற்றதன் 2 மடங்காக இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது பேஸாவும் இது ஹைட்டாவும்ன்றது இருந்திருக்குங்களா. சோ அதன் பரப்பு அப்படின்றது சோ நம்மளுக்கு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பேஸ்ன்றது நம்மளுக்கு எக்ஸ்ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்துல
எக்ஸ் இன்ட்டு உங்களுக்கு ஹைட்ன்றது 2xன்றது இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 2க்கு 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதற்கு வரக்கூடிய பரப்பு அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வந்திருக்கு. ஏன் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா இப்ப அத கொஸ்டின்றது பாருங்க. மற்றும் கர்ணத்தின் அளவு அப்படின்றது 10 சென்டிமீட்டர்ன்றது எனில் அம்முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? சோ கர்ணத்தின் அடிப்படையில நம்மளுக்கு பாக்குறச்சுல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கர்ணம் ஸ்கொயர் நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கர்ணம் ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல 10 ஸ்கொயர் அப்படின்றது 100. சோ நம்மளுக்கு எதிர்பக்கம் ஸ்கொயர் இன்ட்டு அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அப்படின்றது. சோ எதிர்பக்கம் ஸ்கொயர் அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 4x ஸ்கொயர்ன்றது வந்திருக்குங்களா. ஸோ 2x உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 4x ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 5x ஸ்கொயர்ன்றது வந்திருக்கும். ஸோ 5x ஸ்கொயர் அப்படின்ற பட்சத்தில் 5x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 100 அப்படின்ற பட்சத்தில் x ஸ்கொயர் உங்களுக்கு 25 அப்படின்றது வந்திருக்குங்களா. ஸோ அந்த 25 தானே அதற்கு உண்டான பரப்பு அப்படின்றது. சிம்பிளானதுதான். சாரி 20 அப்படின்றது. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 20 அப்படின்றது வந்திருக்குங்களா. ஸோ 5ஆல கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 20 அப்படின்றது வந்திருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவுகளில் நம்மளுக்கு பரப்பாக இருக்கு. ஸோ அதனால் கர்ணத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா எரு பக்கம் அடுத்துள்ள பக்கம் நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதன் அடிப்படையில நம்மளுக்கு அதற்குண்டான பரப்புகளின் அளவு அப்படின்றது கிடைச்சிருக்கும். சரிங்களா. அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். 40வது கொஸ்டின், 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் என்ன அப்படின்றது கேட்கறாங்க. சோ சுற்றளவு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு சமபக்க முக்கோணம்ன்றது தானே சொல்லியிருக்காங்க. 3a is equal to நம்மளுக்கு 48ன்றது சொல்லிட்டாங்க. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு a is equal to நம்மளுக்கு 16ங்களா. சரி 16 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஹைட் அப்படின்றது பர்டிகுலரா ஹைட்டுக்கு கேட்கறதுக்கு சமபக்க முக்கோணத்துக்கு என்ன பண்ணியிருப்போம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 divided by 2 into a தான் இருந்திருக்குங்களா. சோ இதுல பேஸும் நம்மளுக்கு ஆட் ஆகும்போது தான் நம்மளுக்கு a divided by 2 அதாவது பக்கத்தில் பாதி அப்படின்றது இருந்திருக்கும். அதை மல்டிபிள் பண்ணும் போது தான் நம்மளுக்கு அதற்கு உண்டான பரப்பு அப்படின்றது நம்மளுக்கு a ஸ்கொயர் divided by 4 அப்படின்றது வந்திருக்குங்களா. சோ அப்படின்ற பட்சத்துல ஹைட் மட்டும் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 divided by 2 into a அப்படின்றது இருக்கும். சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 divided by 2 into நம்மளுக்கு 16 அப்படின்ற பட்சத்துல 8ன்றது இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, 8 into நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்ற பட்சத்துல 1.732 அப்படின்றது மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர்ன்றது வந்துடும் 13.856 அப்படின்றது வந்திருக்கும். சரிங்களா. இப்ப இது யூஸ்வலா நம்ம 10th படிச்ச அந்த கிராஃபிக்கல் அந்த மெத்தட்ல தான் இருக்கு. இப்ப அதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கல்ஸ்ல நம்மளுக்கு இது எக்ஸும் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ்ன்றது இருக்கும். இது மைனஸ் எக்ஸ் இது பிளஸ் எக்ஸ் இது பிளஸ் ஒய் நம்மளுக்கு இது மைனஸ் ஒய்ங்களா. சரி அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏன்றது பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் தான். என்ன அப்படின்னா நம்மளுக்கு -5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு -5 அப்படின்றப்ப நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க மென்ஷன் பண்ணியிருப்போமா -5 நம்மளுக்கு y 0 அப்படின்ற பட்சத்துல -5ன்றது இருக்கும். அதே இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்னு y ஆக்சிஸ்ல நம்மளுக்கு -5ன்றது இருக்கு. -5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு -5, 0ன்றது இருந்திருக்குங்களா. கிராஃபிக்கல்ல இதான மென்ஷன் பண்ணியிருப்போம். எக்ஸ்ல +5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு +5ன்றது இருந்திருக்கும். சோ அப்படின்ற பட்சத்துல அதனின் முக்கோணம் இதன் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்குமா கிராஃபிக்கல்ல. சோ இப்ப எதுக்கு இதை மென்ஷன் பண்ணது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப இதனின் ஹைட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவுன்றது அளவுகள்ன்றது இருக்கு. அந்த 5 பாயிண்ட் அப்படின்ற அந்த ஹைட்ன்றது தானே இருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல -5. சோ கிராஃபிக்கல்ல -5 அப்படின்றது இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பரப்புகள்ல நம்மளுக்கு அந்த சைன்ன்றது நம்ம எடுத்துக்கிற மாட்டோமா. சோ அப்படின்ற பட்சத்துல அதை 5ன்றதையும் நம்ம +5 அப்படின்றதே கன்சிடர் பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் பேஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது ஏன்னா நம்மளுக்கு பரப்புகள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்ன்றது தானே. சோ பேஸ் பாக்குறச்சல நம்மளுக்கு பேஸ் இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா யூஸ்வலா நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல 10th சொல்லி கொடுத்ததே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸுக்கு உண்டான அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றதுதான். சோ +5 மைனஸ் உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் இஸ் ஈக்குவல் டு +5 மைனஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் என்னவா இருக்கு -5 அப்படின்றது தானே இருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 5 + 5ன்றது இருக்குங்களா. சோ அப்படின்றப்ப நம்மளுக்கு பேஸ் 10 இருக்கா.
ஏன்னா இந்த 5 அந்த இடத்துல போகும்போது -5 அப்படின்ற பட்சத்துல மைனஸ் சைன்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். -5 இன்ட்டு உங்களுக்கு -5 அப்படின்ற பட்சத்துல +5 மாறி இருக்கும். ஸோ பேஸ் வந்து நம்மளுக்கு 10ன்றது இருந்திருக்குங்களா? ஸோ 10 பாயிண்ட் அப்படின்ற அந்த அளவுகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்க லாஜிக்கலா இதை கூட திங்க் பண்ணுங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 இருக்கு, அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல ரைட் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு 5 இருக்கு, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு ஒரு 5 இருக்கு. அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் 10ன்றது வந்திருக்குங்களா? ஸோ அதானே, சிம்பிள் தானே. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஆஃப் இன்ட்டு நம்மளுக்கு பேஸ் 10ன்றது பார்த்தோம். ஹைட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5ன்றது இருக்கா? இன்ட்டு 5 அப்படின்ற பட்சத்துல இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 5 இன்ட்டு 5 நம்மளுக்கு 25 சதுர அலகுகள் அப்படின்றது இருக்கும். இப்படியும் பண்ணலாம் நீங்க. இதுவே இந்த லாஜிக் உங்களுக்கு அதோட மீனிங் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட கிராஃபிக்கல் மெத்தட்ஸ்ல நம்மளுக்கு பார்க்கும்போது அதோட அளவுகளை எந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அலகுகள் -5 0 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அளவுகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 0, இது 5. ஸோ இது எக்ஸோட அளவுகள், இது ஒய்யோட அளவுகள் அப்படின்றது இருக்கு. அடுத்து மூணாவது பாருங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட அளவுகள் 5, ஒய்யோட அளவுகள் நம்மளுக்கு 0ன்றது இருக்குங்களா? சரி, அதன் அடிப்படையில இப்ப இந்த சைக்கிள்ன்றது முடியல. திரும்ப வந்து அந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எக்ஸ்லே திரும்ப வந்து முடியணும். அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு திரும்ப அந்த 5 0 அப்படின்றது மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதன் அடிப்படையில இந்த சைடு உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிட்டு அந்த ஆட் பண்ணுங்க. என்ன சைனை கொடுக்குதோ அந்த சைனை உள்ள மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து போகும்போது உங்களுக்கு மைனஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு கான்செப்ட்ன்றது தேவைப்படும். நம்ம யூஸ்வலா தெரிஞ்ச கான்செப்டை வச்சேவும் நம்ம போனோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? சரி, இதன் அடிப்படையில கூட பத்துருமா? சரி, ஆஃப் இன்ட்டு உங்களுக்கு 5 இன்ட்டு -5 இன்ட்டு -5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு +25ங்களா? சரி, அதுக்கப்புறம் 0 இன்ட்டு 0 +0ன்றது இருக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் அதுக்கடுத்து மேல இருந்து கீழே வரும்போது நம்மளுக்கு 5 இன்ட்டு 0 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 0 தானே. சரி, அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல போகுதுன்னா நம்மளுக்கு மைனஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 0 இன்ட்டு 0 நம்மளுக்கு 0ன்றது தான் வந்திருக்கும். -5 இன்ட்டு உங்களுக்கு +5 அப்படின்ற பட்சத்துல இங்க இடத்துல நம்ம -25 அப்படின்றதான் மென்ஷன் பண்ணணும். 0 இன்ட்டு -5 அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு 0ன்றது வந்திருக்குங்களா? ஸோ ரிமைனிங்ன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும் போதுன்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் இன்ட்டு உங்களுக்கு அந்த இடத்துல 25 அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் எகைன் -25 இங்க இன்னொரு மைனஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு +25ன்றது வந்திருக்குங்களா? ஸோ 25 அப்படின்றது வந்திருக்கும். 25 + 25 அப்படின்றப்ப 50 அப்படின்றது வந்திருக்கும். 50 ÷ 2 அப்படின்ற பட்சத்துல 25 அப்படின்ற இந்த சதுர அளவுகளும் வந்திருக்கும்.